ஹாய்! இந்த வீடியோட எனக்கு பிடிச்ச அவோகாடோ சலாட் எப்படி போடுறேன்னு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சேலஞ்ச் வந்து ஒரு நல்ல அவோகாடோ கிடைக்கிறது. பிகாஸ் நான் வாங்கின உள்ளுக்குள்ள ஏதாச்சும் கருப்பு இருக்கும். பட் இந்த அவோகாடோ 2 கிழமை வாங்கி என்கிட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தும் இன்னும் கெட்டு போயில. ஸோ இதுதான் சாக்குண்டு நான் இந்த அவோகாடோ சலாட் வீடியோ எடுக்கிறேன். அண்ட் அதுக்கு நான் ஹாஃப் ஆஃப் அவோகாடோ தான் எடுத்திருக்கிறேன். பிகாஸ் எனக்கு மட்டும்தான் சலாட் போடுறேன், அம்மாவுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவோகாடோ தோலுக்குள்ளே வச்சு இப்படி கட் பண்ணுறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அதை அவோகாடோவை வெளியே எடுப்பேன். பாருங்கள், இப்போ நான் காட்டுறேன் எப்படி எடுக்கிறேன்னு. இப்படி ஃபுல்லாக எடுத்துருவேன். அண்ட் இதில் வந்து பின்பக்கம் சம்டைம்ஸ் ஏதாச்சும் கருப்பு இருக்கும். ஸோ அதை நீங்கள் தவிர்த்து எடுக்கலாம். அண்ட் அங்கே மேலே வந்து அவோகாடோட மூக்கும் இருக்குது, அதை தவிர்த்து தான் நானும் எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் இந்த கட்டிங் போட்டில் ஒரு வெங்காயம் வச்சுருக்கிறேன், ஒரு ரெட் ஒனியன், அதுதான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணலாம், அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். பட் எங்கள் ஊரில் இந்த வெங்காயம் தான் கிடைக்கும். ஸோ இதை வந்து ஹாஃபாக வெட்டி போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போடுவேன். ஏன்னா பெருசாக போட்டால் எனக்கு பிடிக்காது. ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் கட் பண்ணி நறுக்கி போடுவேன். அண்ட் இந்த ஹாஃப் அவோகாடோவுக்கு ஹாஃப் வெங்காயமே போதும். ஸோ இதுவே போதும். அண்ட் இதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்குது ஒரு க்ரீன் சில்லி, அதையும் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஹாஃப் ரவுண்டாக வெட்டுறேன். இந்த சில்லி வெட்டி முடித்த அப்புறமுக்கு தான் கண் அரிக்கும். பட் தயவு செஞ்சு உங்களோட விரலில் கண்ணுக்குள்ளே வச்சிடாதீங்க, ரொம்ப எரியும். ஸோ இது கட் பண்ண அப்புறம் அவோகாடோவை கூட ஆட் பண்ணுறேன் நான். இது ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த டூலில் வந்து சால்ட்டும் இருக்குது. பட் எங்களுக்கு எல்லாம் சால்ட்டை கையால் போட்டால் தான் போட்ட மாதிரி இருக்கும். அண்ட் க்ரீன் சில்லியும் பெப்பரும் உரைப்பு பத்தாதுண்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணுறேன். அது வந்து நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். பட் இந்த ஸ்பூனில் நான் ஹாஃப் தான் ஆட் பண்ணினேன். பிகாஸ் ஏன் விங்கலங்கத்தேண்டு டூ ஸ்பைஸியாக வந்துடும்ண்டு. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக நான் லெமன் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேஸ்ட் கொடுக்கும். இன்னொன்று வந்து அந்த அவோகாடோ ப்ரௌனிஷ் ஆகுமல்லோ, அதை கொஞ்சம் தடுக்கும். அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு ஃபோக் வச்சு இதை ஸ்மாஷ் பண்ணுறேன். அதை ஸ்மாஷ் பண்ணால் தான் அந்த ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுற கன்சிஸ்டன்சி வரும். பிகாஸ் நான் ப்ரெட்டில் தான் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட போகிறேன். அதனால தான் இதை நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணுவேன். ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமெண்டா டொமேட்டோவும் ஆட் பண்ணலாம், அது ஒரு குவாக்கமோலா ஸ்டைலில் வரும். பட் எனக்கு பர்சனலி தக்காளி பிடிக்காது. ஸோ அந்த ரா தக்காளி, அந்த பச்சை தக்காளி போட்டால் எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணல. பட் அதாச்சும் கெஸ்ட் வந்தால் நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு மட்டும்தானேன்னு நான் தக்காளி ஆட் பண்ணலை. ஸோ இதை ஸ்மாஷ் பண்ண அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். பொறுமையாக ஸ்மாஷ் பண்ணணும். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இதை வந்து நான் என்கிட்ட ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன், ஹாஃபாக எடுத்து போட்டு. இதை ஈவன்லி ஸ்ப்ரெட் பண்ணி, பிகாஸ் எவ்ரி பைட்லேயும் அவோகாடோ சலாட் வரணுமெல்லோ, அதனால் ஈவன்லி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே க்ரீன் சில்லி போட்டோம், பெப்பர் போட்டோம், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம். பட் தமிழில் சிக்கு உரைப்பு பத்தாது. ஸோ அதனால் நான் சில்லி சோஸ் ஆட் பண்ணுவேன் மேலே. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஒரு ஃபேன்சியாக, அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் இதுவும் ஆட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.